ஹாய் கைஸ், இப்போ நம்ம சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2ல கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இதில் 1, 3, 8, 2, 4 இதுக்கு வந்து பேஸ் எடுத்துக்கிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறோம். 2 times 2 6 are 12, பேலன்ஸ் 1, 9 times 18, 2 1s are 2, 2 2s are 4. அதே மாதிரி திரும்ப 2 டேபிளில் போட்டால் 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6 are 12. அதே மாதிரி 2 டேபிளில் போட்டால் 2 1s are 2, 2 7s are 14, 2 2s are 4, 2 8 times 16. திரும்ப 2 டேபிளில் போட்டால் 2 8 times 16, 2 6 are 12, இங்கே பேலன்ஸ் 1 வந்துடும், 6 are 12, 2 4s are 8. திரும்ப 2 டேபிளில் 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. இப்போ திரும்ப 2 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12. இப்போ திரும்ப 2 டேபிளில் பண்ணோன்னா 2 1s are 2, 1 வந்து நாட் பாசிபிள், ஸோ 0, 16, 2 8 times 16. திரும்ப இதையும் 2 டேபிள்லேயே நம்ம போட்டோன்னா 2 5s are 10, 2 4s are 8. திரும்ப 2 டேபிளில் போட்டோன்னா 2 2s are 4, 2 7s are 14. திரும்ப இது 2 டேபிளில் டிவைட் பண்ண முடியாது, ஸோ நம்ம அதனால் 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 டேபிளில் 3 9s are 29. திரும்ப 3 டேபிளில் 3 டைம்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, 2 power a into 3 power b is equal to கேட்டிருக்காங்க. இப்போ 2 power a-னா 2 power 2ல் பவர் எத்தனை வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9, 2 power 9 into 3 power 1 2 3, ஸோ 3. ஸோ therefore a is equal to 9, b is equal to 3. இதே மாதிரி அடுத்தது HCF தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இப்போது 2 5 2 5 2 5 இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 6 3 6 3 6. இப்போது இது 25 25 25 இருக்கு இல்லையா, இதை 5 டேபிள் அப்ளை பண்ணுவோம். 5 5s are 25, இந்த 25க்கு வந்துடுச்சு. பேலன்ஸ் இங்கே 2 இருக்குது, 2 வந்து நாட் பாசிபிள், அதனால 0 அப்ளை பண்ணிக்கணும். திரும்ப 25 5 டைம்ஸ், திரும்ப இங்கே 2 இருக்கிறதுல 0, திரும்ப 5 டைம்ஸ். திரும்ப அதே மாதிரி 5 டேபிள் போட்டோன்னா 5 1s are 0 1 0 1. இதுக்கப்புறம் வராது வேல்யூஸ், அதனால் இதோடு விட்டுறணும். அதே மாதிரி இங்கே 6 டேபிள் 6 6 are 36, 3 நாட் பாசிபிள் 0, திரும்ப 36 6 டைம்ஸ், திரும்ப 3 நாட் பாசிபிள் 0, திரும்ப 0 6 6 6 are 36. அதே மாதிரி 6 டேபிளில் போட்டால் 1 0 1 0 1. இப்போ ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, 1 0 1 1 0 1 0 1 1 0 1 0 1ன்றது இருக்குது. ஸோ HCFன்றது இங்கே என்ன கிடைக்கிது நமக்கு, ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது மட்டும்தான். ஸோ 1 0 1 0 1. சம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பேசஸ் எல்லாமே P-ஆகவும் இங்கே பேசஸ் எல்லாமே X-ஆகவும் இருக்குது இல்லையா. இங்கே P1 P2 P3 P4 இருக்குது. பவரில் X1 X2 X3 X4 இருக்குது. பவர்ஸ் எல்லாமே X-ஆகவும் இங்கே பேசஸ் எல்லாமே P-ஆகவும் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற வேல்யூஸில் எதை P-ஆக எடுக்கணும் எதை X-ஆக எடுக்கணும் அப்படின்றத இந்த ஃபேக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 0 முடிகிறதுனால 2 டேபிள் எடுப்போம். ஸோ 2 டேபிள் எடுத்தோன்னா 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 0 0 இப்படியே வந்துடும். திரும்ப 2 டேபிளில் போட்டோன்னா 2 2s are 4, 2 8 times 16, 2 3s are 6, 2 5s are 10, 0. திரும்ப இதே என்ன பண்ணலாம், 2 டேபிளில் யூஸ் பண்ணலாம். 2 1s are 2, 2 4s are 8, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 3 டேபிள் 3 டேபிளில் 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 4s are 12, பேலன்ஸ் 2 21. ஸோ 7 டைம்ஸ், அப்புறம் 2 டைம்ஸ், அப்புறம் 5 டைம்ஸ். அதே மாதிரி இப்போ 3 டேபிள் எடுத்தோன்னா 3 1s are 3, பேலன்ஸ் 1 வரும். ஸோ 3 5s are 15, பேலன்ஸ் 2, அதே மாதிரி 7 டைம்ஸ், பேலன்ஸ் 1 5 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ 3 டேபிள் எடுத்தோன்னா 3 5s are 15, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 3 5s are 15. இதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண முடியாது, 3 டேபிளையே போடலாம். ஸோ ஓகே 3 டேபிள் எடுத்தோன்னா 3 1s are 3, 3 7s are 21, 3 5s are 15. அதே மாதிரி அடுத்தது இதுக்கப்புறம் போட முடியாதுன்றதுனால 5 டேபிளே எடுத்துப்போம். ஸோ 5 டேபிளில் 5 3s are 15, 5 5s are 25. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது திரும்பவும் 5 டேபிள் போடலாம். 5 7s are 35.
இப்போது நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் எடுக்க சொல்லியிருக்காங்க வேல்யூஸை. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே P1 பவர் x1 இன்ட்டு P2 பவர் x2 இன்ட்டு P3 பவர் x3 இன்ட்டு P4 பவர் x4 is equal to. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எடுக்கணும்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ல் எடுத்துப்போம். ஸோ 2 பவர் 1 2 3 2 பவர் 3 இன்ட்டு அதே மாதிரி இப்போ அடுத்தது 3 3 1 2 3 4 ஸோ 3 பவர் 4 இன்ட்டு அடுத்தது 5 5 பவர் 2 இன்ட்டு அடுத்து 7 7 ஒன்றே ஒன்று தான் இருக்குது 7 பவர் 1 ஸோ 1 2 3 4 இருக்குது 1 2 3 4 இருக்குது. இப்போ பியோட வேல்யூ P1ஓட வேல்யூ என்னன்னு வருது 2, P2ஓட வேல்யூ என்ன 3, P3ஓட வேல்யூ என்ன 5, P4ஓட வேல்யூ என்ன 7. இப்போ x1ஓட வேல்யூ எழுதணும். ஸோ x1ஓட வேல்யூ என்ன 3, x2ஓட வேல்யூ என்ன 4. தோ x1ஓட வேல்யூ 3, x2ஓட வேல்யூ 4, x3ஓட வேல்யூ 2. அடுத்து x4ஓட வேல்யூ 1. ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் தான், ஆனால் ரிப்பீட்டட் கொஷின்ஸு. இந்த மாடல் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள்லையும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.